ஆவேஷம் ஆக்டர் பகத் பாசில் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள திரைப்படம். கேரளால ஹிட் ஆகுது அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா வெளிவந்த மற்ற மாநிலங்களிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி ஒரு பயங்கரமான ஹிட்டான ஒரு திரைப்படமா இந்த படம் மாறி இருக்கு. உலக அளவில் 150 கோடிக்கும் மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை அந்த படம் பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. படம் வெளிவந்ததுல இருந்தே இந்த படம் எப்போ தமிழப்படு வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம சொல்லியிருந்தோம் டப்பிங் ஒரு போயிட்டு இருக்கு, சென்சார் பண்ணிட்டாங்க, கூடி விரைவில் வரப்போகுது, இதுல வரப்போகுது, அதுல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபைனலா டாடா பிளே தமிழ் சினிமா டிவி சேனல்ல அந்த படத்தை எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் பண்ணாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஏன்டா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா எந்த அளவுக்கு கேவலமா டப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா டப் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே நம்ம பகத் பாசிலோடைய டைலாக் டெலிவரி மட்டும்தான். அந்த படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் டைலாக் டெலிவரி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா படத்தோடைய பாடல்கள். இது எல்லாத்தையுமே எப்படிலாம் போட்டு சொதப்பி எப்படிலாம் கொல்ல முடியுமோ கொன்னு அந்த அளவுக்கு ஒரு மோசமான டப்பிங்ல அந்த படம் வராமலே இருந்திருக்கலாம். இந்த படத்தை நீங்க தமிழ் டப்புல பாக்குறதுக்கு மலையாள லாங்குவேஜ்லயே பாத்திரலாம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, டப்பிங் எதிர்பார்த்தோம், இந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ரொம்ப கடுப்பா இருக்கும். இப்போ இந்த படம் விஜய் டிவில எக்ஸ்க்ளூசிவா ஆகஸ்ட் 15 வேர்ல்ட் டெலிவிஷன் பிரீமியரா ஸ்ட்ரீம் ஆக போகுது. சரி ஓகே, இப்போ அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக ஒரு ப்ரோமோ இப்போதைக்கு அபிஷியலாவே ஷேர் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டப்பிங் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த படத்துல ஏண்ட மௌனே அப்படின்ற டைலாக் நம்ம பகத் பாசில் சொல்லும் போதே ரொம்ப அற்புதமா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஆனா தமிழ் டப்பில பாத்தீங்கன்னா மகா மகான்னு சொல்லிட்டு யாரா இவன் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் ரொம்பவே கடுப்பாயிட்டோம். ஆனா இந்த ப்ரோமோல ஏண்டா மௌனே அப்படின்றதுதான் வருது. மேபி டப்பிங் மாத்திருக்காங்களோ இல்ல அந்த விஷயங்களை மட்டும், அதாவது ரசிகர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் ரீடப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அப்படி பண்ணிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஆனா ப்ரோமோல அந்த மாதிரி இருக்கு. படத்துலயும் அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 15 வேர்ல்ட் டெலிவிஷன் பிரீமியரா ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல பார்ப்போம். அதே சேம் டப்பிங்னா ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரோமோல மட்டும் அந்த மாதிரி போட்டு நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்.